அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பணவரவும் அடுத்த 31 நாட்களில் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 12 ராசியிலே மார்ச் மாதத்தில் அற்புதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய முதன்மையான ராசியாக நிச்சயமாக கடகராசி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து விலகக்கூடிய அற்புதமான தருணமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இந்த மார்ச் மாதத்தின் துவக்கத்தில் பாகியஸ்தானமாகிய 9 வலம் வரக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் திரும்புகிறார். 4ஆம் தேதி முதல், அது மட்டுமல்லாது 9ஆம் தேதி முதல் நீச்சம் பெற்று வலம் வரக்கூடிய புதனும் வக்ரகதியில் திரும்புகிறார். பாகியஸ்தானத்தில் இரு கிரகநிலைகள் வக்ரகதியில் திரும்பும் போது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் முழுமையாகவே அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 15ஆம் தேதி முதல் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். விரயஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிறகு இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மராசிக்குள்ளும் நுழைகிறாருங்க செவ்வாய். இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மார்ச் 29ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்திற்குள் சனி நுழைகிறாருங்க. பாகிய சனியால் பல்வேறு வகையான நன்மைகள் உறுதியாகவே உண்டு. அதிலும் குறிப்பாக 9ஆம் இடமாகிய பாகியஸ்தானத்தை மார்ச் 29ஆம் தேதி அன்று சனி, ராகு, சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராசியின் அதிபதியான சந்திரன் என 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து வலு சேர்க்க போகின்றன. எனவேதான் இந்த மார்ச் மாதம் என்பது உறுதியாகவே எதிர்பாராத திடீர் பணவரவையும் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பல நல்ல மாற்றம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக 9ஆம் இடத்தில் இந்த 6 கிரகநிலைகள் அமர்ந்து 3ஆம் இடத்தை வலுவாக பார்ப்பதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோகங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாக கைகூடுகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது குரு மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகிறது. அஷ்டமத்தை விட்டு சனி விலகுவதும் மிக சிறப்பாக பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி பண வரவில் இருந்த தடைகள் விலகுவதால் மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. 9இல் ராகுவும் தைரியத்தில் கேதுவும் இருப்பது மன வலிமையும் நம்பிக்கையும் அதிகரிப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்திற்குள் வருவது எதிர்பாராத பல்வேறு வகையான சுப விரயங்களை அதிகரிப்பதோடு பல நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பிற்பகுதியில் பாகியஸ்தானத்தில் நுழைவது முதன்மையான யோகத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதே போன்று பாகியஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுக்கிரன் வலம் பெறும்போது அவருடன் இணைந்து நீச்சம் பெற்று புதனும் வலம் வருகிறார். எனவே உறுதியாக நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் ஏற்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரன் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெரும்பாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல மாறுதல் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது 6 கிரகநிலைகள் 9ஆம் இடத்தை வலு சேர்த்து வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கூடுதல் வெற்றியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக உண்டு என்று சொல்லிவிட முடியும். 12 ராசியில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய முதன்மையான ராசியும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட பிரிவு, மனவேதனை போன்றவற்றை தவிர்த்து மகிழ்ச்சியை இனிமையாகவும் நிறைவாகவும் சந்திக்கக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் என்ற வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான அற்புதமான மாற்றம் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். குடும்பம் சார்ந்த பணிகளில் லாபஸ்தானத்தில் சனியும் பாகியத்தில் சனியும் லாபஸ்தானத்தில் குருவும் அமர்வது அற்புதமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. பல கிரகநிலைகள் பாகியஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் மிக சிறப்பான நல்ல பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு அரிதாக நடைபெறக்கூடிய பல நல்ல மாற்றங்களும் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்வில் பெரிய அளவில் முன்னேற்றம் சந்திக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக
நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இந்த வேளையில் உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான். நம்மளுடைய நம்பிக்கை தான் பெரும்பாலும் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து அஷ்டம சனி விலகக்கூடிய இந்த வேளையில் கடகராசிக்காரர்கள் நல்ல மனப்பான்மையோடு பல்வேறு வகையான பணிகளை அணுகுங்கள். உறுதியாகவே மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருந்து வரக்கூடிய பணிச்சுமை என்பது குறையும். தேவையற்ற அலைச்சல், தேவையில்லாமல் பல பணிகளை செய்து முடித்து அதற்கு பிறகு அது தேவையே இல்லை என்று சொல்லும் போது ஆதங்கப்பட்ட சூழ்நிலை போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். எது தேவையோ அதை நன்கு சிறப்பாக திட்டமிட்டு யூகத்தை வகுத்து செயல்து முடிப்பதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியும் நல்ல மாற்றமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்கும். புதிய முதலீடுகளை திட்டமிட்டு அளவாக இந்த தருணத்தில் மேற்கொள்ள முயற்சி செய்யலாம். நல்ல முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து பல கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் மற்ற துறைகளை காட்டிலும் சற்று ஒருபடி கூடுதல் நன்மை என்று கலைத்துறைக்கு உறுதியாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் எந்த திறமையாக இருந்தாலும் அந்த திறமையை கொண்டு மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல வழிகளையும் உருவாக்கி கொள்வதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உங்களது திறமையால் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு செல்வாக்கு அனைத்து காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு கட்சியிலும் செல்வாக்கு உயரும். பல்வேறு வகையான திட்டங்களையும் யூகங்களையும் நன்கு வகுத்து அதை சிறப்பாக செயல்படுத்தி அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வியில் இருந்த சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வியில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்றமும் உயர்கல்வி சார்ந்த பணிகள் திட்டமிடுவதை காட்டிலும் கனகச்சிதமாக கைகூடுவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் விரயத்தை விட்டு விலகி ஜென்மத்திற்குள் நுழைவது ஒரு வகையில் யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு புதிய விளைநிலம் வாங்குதல், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குதல் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றம் இந்த மார்ச் மாதத்தில் உறுதியாக உங்களை தேடி வரும். திடீர் பணவரவும் மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் மார்ச் மாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல அற்புதமான நிகழ்வுகள் உறுதியாக கைகூடும்.